ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து கோட் மூவி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நானும் தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தேட்டரில் போய் மூவி பார்க்க போகிறோம். அதுவும் என்னோடய ஃபேவரட் ஹீரோ தளபதி மூவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க நாங்கள் எப்படிலாம் போனோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி மூவி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அந்த மூவி தான் இன்றைக்கி நான் தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். நான் விஜய் மூவி ஃபஸ்ட்டு மூவி தேட்டரில் பார்த்தது பீஸ்ட் மூவி தான். ஃபஸ்ட்டு மேரேஜ்க்கு அப்புறமா போய் தேட்டரில் பார்த்தது. விஜய் மூவி ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதுதான் செகண்ட் டைம், அதுவும் தங்கச்சி கூடங்கள்லாம் சேர்ந்து நான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைம் நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த டைம் நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீக்கே போகிற மாதிரி இருந்துச்சு, ஒரு சில காரணத்தினால போக முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக் கன்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து போகிறோம். ஸோ ஃபன் பண்ண போகிறோம். எங்கள் ஊரில் 10:45 பஸ்ஸு. ஸோ மூவி 2:30 தான் மூவி. பஸ்ஸில் தான் எல்லா தங்கச்சிங்களும் போகிறோம். தங்கச்சி தம்பி 2 பேர் டேரெக்டாக அங்கேருந்து அவங்க ஊர்லேருந்து அங்கே வந்துடுவாங்க. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் டேரெக்டாக வந்துடுவாங்க. இப்போ நான் ஒரு 3 தங்கச்சி ஒரு தம்பி மொத்தம் 5 பேர் சேர்ந்து பஸ்ஸில் போகிறோம். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அங்கே தேட்டரில் மீட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்றைக்கி என்னெல்லாம் நடக்கும், எப்படிலாம் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜய் மூவி தேட்டரில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுவும் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்லாம் ரொம்ப பெரிய ஆசை. இன்னும் ஒரு மூவி தான் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த மூவிக்கு, கடைசி மூவிக்கு ஃபஸ்ட் ஷோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஃபஸ்ட்டே எப்படி எல்லோரும் கொண்டாடுவாங்க அப்படின்ட்டு அது நேரில் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அது நேரில் பார்க்கணும் ரொம்ப ஆசை. பார்ப்போம். நெக்ஸ்ட் மூவிக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோ போகணுன்னு நினச்சிருக்கேன். தளபதியோட லாஸ்ட் மூவி அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் அவங்க அரசியலில் வர போகிறாங்க. ஸோ நம்ம டெய்லி தளபதி பார்க்க போகிறோம். மக்களுக்கு நிறைய நன்மைகள் பண்ணுவாங்க, மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. சரி வாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா முட்டை குழம்பு வச்சுருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் தங்கச்சிங்க எல்லாமே டேரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு போய் தங்கச்சி மீட் பண்ணலாம். அம்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை குழம்பு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தங்கச்சி ஃபோன் போட்டு அவளோட தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரதா இருந்துச்சு. அப்புறமேட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரலன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்னோட டிக்கெட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது சரி பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்கள கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வரேன்னு சொல்லியிருந்தா. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அப்புறம் படம் பார்க்க போனோம். எல்லாரும் டேரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. ரிஜி சர்ச்சை முடிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு ரிஜியை பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் போனோம். போகிற வழியில் ரிஜி செயின் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு கடைக்கு போய் அவளுக்கு செயின் எடுத்துட்டு அப்புறம் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். நாங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு 3/4 மணி நேரம் போல் வெயிட் பண்ணியிருப்போம். நாங்கள் வரதுக்கு முன்னாடி தான் 2 பஸ்ஸு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொன்னா. சரி அடுத்து எந்த பஸ் வருதோ அந்த பஸ்ஸில் நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பஸ் வந்துச்சு. இந்த பஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. எங்கள் எல்லாத்துக்குமே இடம் கிடச்சிருச்சு. பஸ்ஸில் பாட்டெல்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா பஸ் பேசுது. பஸ் என்னடா பேசுது அப்படின்னு பார்த்தா நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு முன்னாடியே அது என்ன ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடுது. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுனால எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அடுத்த நிமிஷம் செட்டிக்குளம் பேருந்து நிலையம். அடுத்த நிமிஷம் செட்டிக்குளம் பேருந்து நிலையம். பஸ்ல சாங் ஓடிட்டே இருந்துச்சு. திடீர்னு கில்லி படத்துல இருந்து ஒரு சாங் பிளே ஆச்சு. ஸோ நானும் தங்கச்சி அந்த பாட்டு பாடிட்டே எப்படி நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தோம்.
பஸ்ஸில் வந்து இப்படி சாங் பாடிட்டு போனதுனால வந்து எங்களுக்கு நேரம் போனதே தெரில. நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. அப்புறமேட்டு வந்து அந்த ஸ்டாப்பில் இறங்கிட்டு அடுத்து இன்னொரு பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அந்த பஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறி அப்புறமேட்டு நாங்கள் தேட்டருக்கு இடத்துக்கு வந்துட்டோம். வந்த உடனே எங்களுக்கு வந்து பயங்கரமாக பசி தாங்க முடியல. அதனால நேரம் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் ஹோட்டல் இருக்குன்னு ஃபுல்லாக தேடி அலைஞ்சி ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டோம். அங்கே போய் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பிரியாணியும் புரோட்டாவும் தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி பிரியாணி எவ்வளோ, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் பிரியாணி ஆர்டர் போடுற மாதிரி தான் போனோம். ரேட்டை கேட்டதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டாவே ஆர்டர் போட்டோம். ஒரு பிரியாணி 130 ரூபான்னு சொல்கிறாங்க. வேணாம் நம்மக்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு 3 புரோட்டா சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இன்னும் 2 ஜீவன் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, அவங்களுக்கு நம்ம சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம். நாங்கள் வரதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகுக்கா அப்படின்னு சொன்னால் சரி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம தேட்டரில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தேட்டரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக போகவும் வந்து அவங்க 2 பேர் தம்பியும் தங்கச்சியும் வந்துட்டாங்க. அப்புறமேட்டு வந்து அவங்களையும் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட வச்சுட்டு அப்புறமேட்டு நாங்கள் தேட்டரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். படகுடி வந்தோட அடுத்த ஸ்டாப் வரை இறங்கிட்டோம். இறங்கிட்டியோ? இறங்கிட்டேன். அப்புறம் வேற எதுவும் ஃபோன் எடுக்க பஸ் ஸ்டாப் வருது. பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்து வெளியே ஒன்று ஸ்டாப். அப்போ அவளுக்கு தெரியும் நம்ம அடுத்து பாலம்லாம் நம்ம பாலம் வரும். அதுக்கடுத்து இன்னொரு பாலம் வரும். அந்த பாலம் முன்னாடி தான் பின்னாடி இருந்தாங்க. அடுத்த பாலத்தொட்டி ஒரு ஸ்டாப் கூட அதில் இறங்கினேன். 2 பேரும் சாப்பிட்றதுக்கு அதே ஹோட்டல் தான் போனாங்க. போய் புரோட்டா கேட்டால் புரோட்டா வந்து அதுக்குள்ளேயும் தீர்ந்துருச்சு. பிரியாணி தான் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் ஒரு பிரியாணி வாங்கி 2 பேர் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து படம் போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து கேட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் வந்து எல்லாரும் உள்ளே போய் அவங்க சீட்டில் போய் உட்காந்துட்டோம். அப்புறம் எப்போ படம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தங்கச்சிங்க எல்லாத்துக்குமே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் வந்து படம் பார்க்கறது. ஸோ வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நெக்ஸ்ட் டைமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வரோம்க்கா அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்லாம் சூப்பராக இருந்துச்சு. தளபதி வெர்சஸ் இளைய தளபதி செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. டைம் போனதே தெரில. ஐயோ படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். தளபதியோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் தளபதியோட டான்ஸு சொல்லவே வேண்டாம், அப்படி இருக்கும். கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து போய் பாருங்கள். கோட் மூவிலாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமேட்டு வந்து நாங்கள் வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு ஒரு நைட்டு ஒரு 8:30 போல் வீட்டுக்கு வந்துட்டோம். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக போய் வந்து தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க தளபதி அவங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.